ஹே காய்ஸ், நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்த கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏஐ மூலமாக கிரியேட் பண்ணுற மியூசிக் எப்படி டிக்டாக்ல அப்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டாக என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்களுடைய குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து உங்களோட சூனோ ஐடிக்குள்ளே வந்துக்கோங்க. வந்துட்டு உங்களுக்கு எந்த பாட்டு தேவையோ அந்த பாட்டு டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாருங்கள், அந்த சாங்கோட பக்கத்துலேயே ஒரு 3 டொட்டு வந்து இருக்கும். அந்த 3 டொட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆப்ஷன் காட்டும் டவுன்லோட் பண்ணுறதுக்கு. நான் வந்து MP3 அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கொடுத்துட்டு அதை வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட சாங் வந்து டவுன்லோட் ஆகிட்டு, இப்போது அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஏதாவது ஒரு மியூசிக் எடிட்டர் அல்லது வீடியோ எடிட்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து CapCut ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நியூ வீடியோன்னு இருக்குது பாருங்கள், அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து நான் வந்து இந்த பாட்டுக்கு ஏற்ற ஒரு ஃபோட்டோ ஒன்று செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். செலக்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சாங் வந்து செலக்ட் பண்ணணும். சாங்கை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த இடத்துல வந்து நீங்கள் 2 விதமாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஒன்று, நீங்கள் வந்து ஆடியோவாக யூஸ் பண்ண போகிறீங்க, அதாவது ஜஸ்ட் உங்களுக்கு இந்த பாட்டு மட்டும்தான் தேவை. இதை வச்சு நீங்கள் வேறு ஏதாவது படத்தை வந்து உங்களுடைய ஃபோட்டோ ஏதோ போடுறப்ப யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இதில் ஆடியோ மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இதை லிரிக்கல் வீடியோ, அதாவது என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் லிரிக்கல் வீடியோவாக மேக் பண்ணி போடுவேன். அந்த மாதிரியும் நீங்கள் இந்த இடத்துல எடிட் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கான டுட்டோரியல் வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான டுட்டோரியல் வீடியோன்னு போடுறேன். ஓகே, இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பாட்டை வந்து சர்ச் பண்ணி அப்படியே இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணி முடிய எந்த பகுதி உங்களுக்கு தேவையோ அந்த பகுதியை மட்டும் கட் பண்ணி இதோட இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கான பகுதியை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். மிச்சம் இருக்க பகுதியை வந்து நான் வெட்டி எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த படத்தோட அதை சரியாக இணைச்சிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே, இப்போ என்ன செய்யுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டிக்டாக் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட டிக்டாக் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்க இந்த வீடியோவை என்ன செய்யணும்னு சொன்னால் அப்லோட் பண்ணணும். வழமை போலேயே நீங்கள் வந்து என்ன செய்யணும், அப்லோட் பண்ணணும். அண்ட் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து அப்லோட் செய்யும் போது நீங்கள் ப்ரைவேட்டில் போட்டு தான் அப்லோட் பண்ணணும். ப்ரைவேட்டில் போட்டு தான் நம்ம அப்லோட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ப்ரைவேட்டில் போட்டு வச்சுருக்க அந்த நம்மளோட வீடியோ அப்லோட் ஆகி முடியும் இல்லையா, அப்லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரைவேட்டில் இருக்க நம்மளோட வீடியோ வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிட்டு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த ஐகான் காட்டும் இல்லையா, ப்ரொஃபைல் ஐடி. ஸோ அதோட ப்ரொஃபைல் பிக்சரை வந்து என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உள்ளே போயிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பாட்டு வந்து காட்டும். கீழே பாருங்கள், சேவ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, பாட்டு வந்து சேவ் ஆயிரும். அண்ட் நீங்கள் நினச்சா என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கீழே யூஸ் சவுண்டுன்னு இருக்கு இல்லையா, அதை வந்து கொடுத்து டிரெக்டாக அப்போவே நீங்கள் வந்து என்ன சரி ஒரு படத்துக்காக நீங்கள் அதை வந்து அந்த பாட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன செய்யலாம்னா, பெக் வந்துடுங்க. பெக் வந்துட்டு திரும்ப வழமை போல் நீங்கள் போஸ்ட் ஒன்று போடுவீங்களா, அதே மாதிரி உள்ளே போங்க. ஒரு படம் ஏதாவது செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிய என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால், இந்த பாட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் டிக்டாக் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஒரு சாங் ஒன்று தரும். அதை நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு அந்த ஹெட் சாங்னு இருக்கிறத கிளிக் பண்ணி உள்ளே வாங்க. அப்படி உள்ளே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபேவரிட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று காட்டும். நம்ம ஏற்கனவே சர்வ் பண்ணி வச்சனால இங்கே வந்து ஃபஸ்ட்டாகவே நம்மளுடைய அந்த பாட்டு வந்து காட்டும். அதை கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க. கிளிக் பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய அந்த படத்துக்கு நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்க நம்மளுடைய பாட்டு வந்து வந்துடும். அண்ட் அவ்வளோதான். இதை வந்து அப்படியே நீங்கள் போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வீடியோவுக்கு நம்மளுடைய சொந்த பாட்டை வந்து போட்டுடலாம். அண்டு இது போக உங்களுக்கு எப்படி லிரிக்கல் வீடியோ மேக் பண்ணி அதை எப்படி போடணும் அப்படிங்கிற டவுட் எது வந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு வீடியோ போட்டுருவோம். மறக்காமல் நம்மளை யூடியூப்லேயும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.